தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் போலீசாரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை. ஆளடையாளம் தெரியாமல் மாறிய பிள்ளையான் உதய கம்மன்பில கடும் பிரயத்தனம். யாழில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பிக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வண்டிகள். வீடொன்றில் அதிர்ச்சி சம்பவம், ஆணும் பெண்ணும் சடலமாக மீட்பு. பிரியாணியில் இறைச்சி இல்லை, கலைபரமான உணவகம், சட்டத்திரணி மீதும் தாக்குதல். இன்று 4 லட்சத்தை தொட்ட தங்க விலை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மருமகனால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தன் கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் உள்ளிட்ட தடய பொருட்களை நீதிமன்றம் ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம் என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் கொலை வழக்கு நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் குடும்பத்தினரின் நலன் சார்ந்து மன்றில் தோன்றி தனது சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் குறிப்பிடுகையில், சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் நான் முன்னிலையாகவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பினர் சார்பில் தான் முன்னிலையானேன். அது தொடர்பில் நீதிமன்ற வழக்கேடுகளில் கூட தெளிவாக உள்ளது. ஆனால் நான் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையானதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாக்கின. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நீதிமன்ற பொதுவான எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். அத்துடன் உயிரிழந்த விரிவுரையாளரின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் சிலவற்றையும் அவர் இறுதி வரையில் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சில தடய பொருட்களை நீதிமன்றத்தின் ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம். அத்துடன் முதலாம் சந்தேக நபருக்கு எதிராக விரிவுரையாளர் மேற்கொண்ட போலீஸ் முறைப்பாடுகள் தொடர்பிலும் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பிலும் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என தனது சமர்ப்பணத்தில் குறிப்பிட்டார். விரிவுரையாளரின் படுகொலை வழக்கில் அவரது மகள் 2வது சந்தேக நபராகவும் மகளின் கணவன் 1வது சந்தேக நபராகவும் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து படுகொலையான விரிவுரையாளர் 2ஆம் சந்தேக நபரான கொலையான விரிவுரையாளரின் மகள் சார்பில் முன்னிலையானார் என செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த உள்ளதாக பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஓராண்டாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டுள்ளார்.
கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட பிள்ளையானை சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஓராண்டு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் இந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதுடன் தற்போது பிள்ளையான் ஆளே தெரியாதளவு அடையாளம் மாறிப்போயுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்க சென்ற சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தை சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டு தேவைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரை எதிர்வரும் 9 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது. காலி தெலிக்கடை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மற்றொரு பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை 3 மணியளவில் குறித்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 4 டிப்பர்களுடன் அதன் சாரதி கைது செய்யப்பட்டு தர்மபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை 1000 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார காரணிகள் மற்றும் டொலரின் பெறுமதி மாற்றங்களுக்கு அமைய உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலையில் இவ்வாறான தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகிறது. 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒன்று 1000 ரூபாவால் அதிகரித்து 4 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவின் லக்னோவில் உள்ள ஒரு உணவகத்தில் வழங்கப்பட்ட பிரியாணியில் இறைச்சி துண்டு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சண்டையில் வாடிக்கையாளர் ஒருவரும் அவருக்கு உதவ முயன்ற சட்டத்தரணி ஒருவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லக்னோவில் உள்ள ஒரு உணவகத்திற்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் தமக்கு வழங்கப்பட்ட பிரியாணியில் இறைச்சி துண்டு இல்லை என்று கூறி அதை மாற்றி தருமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக அவருக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. உணவக உரிமையாளரும் அங்கிருந்த சுமார் 10 முதல் 12 ஊழியர்கள் இணைந்து அந்த வாடிக்கையாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த சட்டத்தரணி ஒருவர் தடுத்து நிறுத்த முயன்றபோது அவரும் கடுமையாக தாக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லக்னோ காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஜார்க்கண்டில் மகனின் நோயை குணப்படுத்துவதற்காக தனது 13 வயது மகளை பலியிட்ட தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் மாவட்டத்தில் உள்ள குசும்பா கிராமத்தில் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. கிராம மக்கள் ராம நவமியை கொண்டாடி கொண்டிருந்த போது சிறுமி காணாமல் போனதாகவும் மறுநாள் காலை பள்ளிக்கு அருகிலுள்ள மூங்கில் காட்டில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் 35 வயது தாய் அளித்த புகாரின் பேரில் விசாரணைகள் ஆரம்பமானது. தாயின் வாக்குமூலத்தில் இருந்த முரண்பாடுகளை வைத்து போலீசார் உண்மையை கண்டறிந்துள்ளனர். குறித்த பெண்ணின் மகனுக்கு நீண்ட நாட்களாக இருந்த உடல்நல குறைபாட்டை தீர்க்கவும் குடும்ப பிரச்சனைகளை முடிக்கவும் ஒரு கன்னி பெண்ணை நரபலி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊரை சேர்ந்த பெண் சாமியார் கூறியுள்ளார். கணவனை இழந்த பெண் வேறு ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார். தனது காதலனுடன் சேர்ந்து மகளை நரபலி கொடுக்க திட்டம் தீட்டியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக இதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளன. துர்காஷ்டமி அன்று நரபலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. பூஜை நடப்பதாக கூறி சிறுமியை சாமியார் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர்.
நள்ளிரவில் சிறுமியை அருகிலுள்ள மூங்கில் காட்டிற்கு அழைத்து சென்று நரபலி கொடுத்துள்ளனர். இது ஒரு பாலியல் வன்கொடுமை கொலை போல காட்ட முயற்சி செய்து சிறுமியின் தாய் பக்கத்து வீட்டுக்காரர் மீது பொய் புகார் அளித்து நாடகமாடியுள்ளார்.